بسم الله الرحمن الرحيم. அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷால்லா நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் லெசன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லெசன் நம்ம இப்போ படிக்கும்போது ஃபர்ஸ்ட்டு பிஸ்மில்லா வந்து ஷேக் எப்படி சொல்கிறாங்களோ அதே மாதிரி நம்ம வந்து சொல்லணும். நம்ம குர்ஆன் ஓதும்போது கிராத் மாதிரி ஓதுவோம்ல, அந்த மாதிரி ஓதணும்னு அவசியம் இல்லை. நார்மல் ஷேக் எப்படி வந்து நமக்கு ரெக்கார்டிங்கில் வந்து சொல்லித்தராங்களோ அதையே நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். நம்ம பிஸ்மில்லா சொல்லும்போது எப்போவுமே ஒரு இது இருக்குல்ல, ஒரு லெட்டரில் இந்த மாதிரி கெஸ்ரா இருந்துச்சுன்னா, கெஸ்ரான்னா ஜேரை வந்து கெஸ்ரான்னு சொல்லுவாங்க. ஒரு லெட்டருக்கு கெஸ்ரா இருந்துச்சுன்னா நம்மளோட லோயர் ஜாவை கீழ்தாடைய லைட்டாக வந்து கீழே ஓப்பன் பண்ணி கீழே இறக்கி பி பிஸ்மில்லாஹ் இப்படி வந்து சொல்லணும். சரிங்களா? சீனுக்கு வந்து சாக்கின் வந்து இருக்குது. சீன் வந்து ஹம்ஸோட லெட்டர். ஹம்ஸ்னா என்னென்னா ஒரு எழுத்து நம்ம சொல்லும் போது அதில் வந்து ஏர் ஃப்ளோ ஆகணும். சரிங்களா? பிஸ்மில்லாஹி. அல்லான்ற வார்த்தையை நம்ம அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வார்த்தையை சொல்லும் போது அல்லாஹ்ல இருக்கிற லாம்க்கு முன்னாடி இருக்கிற எழுத்துக்கு வந்து கெஸ்ரா இருந்துச்சுன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலால இருக்கிற இந்த லாமை வந்து நம்ம லைட்டாக சொல்லணும். பிஸ்மில்லாஹி. இந்த ஹி வந்து தொண்டை லாஸ்ட்லேருந்து வரணும். சரிங்களா? பிஸ்மில்லாஹி. அர் ரஹ்மான் சொல்லும் போது ரா வந்து ஹெவியாக சொல்லணும். அர் ரா. பிஸ்மில்லாஹிர் ரா. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அர் ரஹ்மான் சொல்லும் போது ஹாலையும் ஹம்ஸ் இருக்கணும். சரிங்களா? ஹம்ஸும் இருக்கணும், ரஹாவாகவும் இருக்கணும். ஹா லைட்டாக இருக்கணும். அர் ரஹ். ரா மட்டும் தான் ஹெவியாக இருக்கணும். ஹாவை சேர்த்து ஹெவி பண்ணிடக்கூடாது. மீதி இருக்கிற ஹா மீம் ரெண்டுமே லைட்டாக இருக்கணும். அர் ரஹ்மானிர் ரஹீம். அர் ரஹீமில் இருக்கிற இந்த ராவும் ஹெவியாக இருக்கணும். நெக்ஸ்ட் ஹா கஸ்ரா யா சுக்கூன் ஹி தொண்டை நடுவுலேருந்து வரணும். லாஸ்ட்டில் இம் நம்ம தவசலில் கை மூடி திறக்கிற அளவு டைம் கொடுத்து வந்து நிறுத்தணும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் இப்படி வந்து சொல்லணும். சரிங்களா? அத்தர்சுல் அவ்வல். அத்தர்சுல் அவ்வல் அப்படின்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் லெசன் அர்த்தம். ஹுரூஃபுல் ஹிஜாஇல் முஃப்ரதா அப்படின்னா இண்டிவிஜுவல் அல்ஃபபெட் லெட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அத்தர்சுல் அவ்வல் நம்ம சொல்லும் போது அத்தார் அத்தா லைட்டாக இருக்கணும். ரா மட்டும் தான் ஹெவியாக இருக்கணும். அத்தர்சுல். சீனில் இருக்கிற தொம்மா நல்லா கம்ப்ளீட் சர்க்கிள் பண்ணி ப்ரெட்ரீட் பண்ணி சொல்லணும். எங்கெல்லாம் இந்த தொம்மா இருக்கிறதுல பேஷை வந்து தொம்மை அப்படி அரபிக்கில் சொல்லுவாங்க. தொம்மா வரும்போது நம்மளோட உதட்டை நல்லா குவிச்சு முன்னாடி இழுத்து சொல்லணும். சுல். அத்தர்சுல் அவ்வல். அவ்வல்ல வாவில் இருக்கிற ஷத்தா கிளியராக இருக்கணும். அவ்வல் வாவை நல்லா குவிச்சு வந்து சொல்லணும். லாஸ்ட்டில் லாம் செகண்டில் நிறுத்தணும். சரிங்களா? அத்தர்சுல் அவ்வல் இப்படி சொல்லணும். நெக்ஸ்ட்டு ஹுரூஃபுல் ஹிஜாஇல் முஃப்ரதா. இங்கே ஹால இருக்கிற தொம்மா, ரால இருக்கிற தொம்மா, ஹுரு நல்லா லிப்ஸை குவிச்சு ஹுரு. ஹுரூஃபுல் ஹிஜாஇல் முஃப்ரதா. இங்கே முஃப்ரதா சொல்லும் போது மீமை மட்டும் சர்க்கிள் பண்ணும். இஃப் சொல்லும் போது அதில் ஏர் ஃப்ளோ ஆகணும். முஃப்ரா. ரா சொல்லும் போது ரா ஹெவியாக இருக்கணும். முஃப்ரதா. இந்த ரவுண்டு தா இருக்குல்ல, இந்த ரவுண்டு தாவோட பேர் அரபிக்கில் மர்பூத்தான்னுவாங்க, தாவு தானிஸ்தான்னுவாங்க, ஃபெமினைன் தான் சொல்லுவாங்க. ஒரு சென்டென்ஸோட லாஸ்ட்டில் இந்த தா வந்துச்சுன்னா அதை வந்து நம்ம ஹேல வந்து நிறுத்தணும். சரிங்களா? அல் முஃப்ரதா. ஹுரூஃபுல் ஹிஜாஇல் முஃப்ரதா இப்படி வந்து சொல்லணும். அலிஃப். இது பார்த்தோம்னா இது வந்து லெட்டரோட ஷேப். சரிங்களா? இது வந்து லெட்டரோட ஸ்பெல்லிங். அலிஃப். அலிஃப் சொல்லும் போது லாஸ்ட்டில் இஃப் இப்படி வந்து நம்ம நிறுத்தணும். அலிஃப்.
இத இத எப்படி தப்பா சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா, நம்ம அலிஃப் சொல்லும்போது, அலிஃபோட கரெக்ட் ஸ்பெல்லிங் இதுதான். சரிங்களா? அலிஃப் இப்படி நம்ம சொல்லணும். இப்படி சொல்றதுக்கு பதிலு, அலீஃப்ன்னு இப்படி இழுத்து சொல்லக்கூடாது. அலீஃப் இப்படி சொல்லக்கூடாது. அலிஃப், ப, த, ச, ஜீம். ப சொல்லும்போது, ப இப்படி ப 2 ஹரக்கா ஸ்ட்ரெச் பண்ணி சொல்லணும். பல அலிஃப் மத் இருக்குது. சரிங்களா? லிப்ஸ லைட்டா ஓப்பன் பண்ணணும். ரொம்ப பா இப்படி சொல்லக்கூடாது. ப இப்படி போய் ஹம்ஸாலயும் நிறுத்தக்கூடாது. ப இப்படி போய் ஹம்ஸால நிறுத்தக்கூடாது. இம் இப்படி சொல்லணும். அலிஃப், அலிஃப்ல எந்த மத்துமே இல்ல. ப பல அலிஃப் மத் இருக்கு. த தாலயும் அலிஃப் மத் இருக்கு. ச சாலயும் அலிஃப் மத் இருக்கு. ஜீம் ஜீம்ல யா மத் இருக்கு. சரிங்களா? இது எல்லாமே லைட் லெட்டர்ஸ் தான். அலிஃப்ல எந்த மத்துமே இல்ல. சரிங்களா? அலிஃப் இப்படி தான் சொல்லணும். அலீஃப் இப்படி சொல்லக்கூடாது. செகண்ட் லைன் பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். ஹ, ஹா, தால், ஸால், ரா. ஹ சொல்லும்போது, ஹல அலிஃப் மத் இருக்கு. ஹ லைட் லெட்டர். லிப்ஸை லைட்டாக ஓப்பன் பண்ணணும். ஹா ஹெவி லெட்டர். ஹா தொண்டையோட ஆரம்பத்துல இருந்து வரணும். ஹா ஹா ஹெவி லெட்டர். சரிங்களா? ஹ தொண்டையோட நடுவுல இருந்து வரணும். ஹ ரொம்ப ஹ இப்படி ரொம்ப கஷ்டப்பட்டு கீழே இருந்து எடுத்து சொல்ல தேவையில்லை. தொண்டையோட நடுவுல இருந்து வரணும். ஹ ஓட சவுண்டு. சரிங்களா? ஹ, ஹா, தால். தால் சொல்லும்போது தால்ல அலிஃப் மத் இருக்குது. த இல் லாம் சாக்கின்ல போய் நிறுத்தணும். தால் தாலு இப்படி போய் லாம்ல போய் கல்கலா பண்ணி நிறுத்தக்கூடாது. அதே மாதிரி தான் ஜால் ஜாலும் லைட் லெட்டர். ஜால் சொல்லும்போது நுனி நாக்க வெளியே வச்சு சொல்லணும். ஜால்ல அலிஃப் மத் இருக்கு. ஜால் இப்படி நம்ம சொல்லணும். சரிங்களா? ரா ரா சொல்லும்போது ரா ஹெவி லெட்டர். நல்லா ஹெவியாக சொல்லணும். லிப்ஸை ரவுண்ட் பண்ணக்கூடாது. ரா ராலையும் அலிஃப் மத் இருக்கு. சரிங்களா? இந்த லைனில் நம்ம பார்த்ததுல ஹா ஹெவி லெட்டர், ரா ஹெவி லெட்டர். இதுலேயே நம்ம படித்த மற்ற எல்லாமே லைட் லெட்டர்ஸ். சரிங்களா? ஹ, ஹா, தால், ஸால், ரா இப்படி படிக்கணும். ஸ, சீன், ஷீன், சாத், தாத். ஸ லைட் லெட்டர். ஸ சொல்லும்போது லைட்டாக சொல்லணும். ஸல அலிஃப் மத் இருக்கு. சீன் சீன் சொல்லும்போது சீனோட ஸ்பெல்லிங் சீன் ய நூன். சரியா? கஸ்ரா இருக்கிறதுனால லைட்டாக கீழ் தாடைய ஓப்பன் பண்ணி சீன் லாஸ்ட்டில் நூன் சாக்கின்ல இன் இப்படி நிறுத்தணும். சீனு இப்படி ஹல்கலா பண்ணக்கூடாது. சரிங்களா? அதே மாதிரி தான் ஷீன் சொல்லும்போது ஷீனோட ஸ்பெல்லிங் ஷீன் கெஸ்ரா யா சுக்கூன் ஷீ. ஷீ சொல்லும்போது கீழ்த்தாடையை லைட்டாக ஓப்பன் பண்ணி ஷீன் நூன் சாக்கின்ல நிறுத்தணும். சாது சாது ஹெவி லெட்டர். சீன் மாதிரி சொல்லக்கூடாது. நல்லா ஹெவியாக சொல்லணும். சரிங்களா? சாது லாஸ்ட்டில் தாலுக்கு ஹல்கலா பண்ணி நிறுத்தணும். தாது தாது சொல்லும்போது நல்லா ஹெவியாக சொல்லணும். தாத் கூட ஹெவி லெட்டர். தா லாஸ்ட்டில் இது ஹல்கலாவில் நிறுத்தணும். தாது. சரிங்களா? நம்ம இந்த அலிஃப் இருக்குல்ல, பேக்கு பின்னாடி இருக்கிற அலிஃப், தாக்கு பின்னாடி இருக்கிற அலிஃப், சாக்கு பின்னாடி இருக்கிற அலிஃப். அலிஃப் லைட் லெட்டர்ஸ்க்கு பின்னாடி வந்துச்சுன்னா அந்த அலிஃபை நம்ம லைட்டாக ஸ்ட்ரெச் பண்ணுவோம். லைக் ப, த, ச, ஹ, த, ஸ,
ஓகேவா? ஸ இதெல்லாம் லைட் லெட்டரா இருக்கிறதுனால, அந்த அலிஃபோட சவுண்டு இப்படி தான் லைட்டா தான் நம்ம ஸ்ட்ரெச் பண்ணுவோம். ஆனா, அந்த அலிஃபே ஹெவி லெட்டருக்கு பின்னாடி வந்துச்சுன்னா, இப்போ ஹா, ஹா வந்து ஹெவி லெட்டர். அதனால ஹா, ஆ, ஆ இப்படி வந்து சொல்லுவோம். ரா வந்து ஹெவி லெட்டர். ரா அந்த அலிஃபோட சவுண்ட் வந்து ஹெவியா இருக்கும். சாத் வந்து ஹெவி லெட்டர். சா ஹெவியா இருக்கும் அலிஃபோட சவுண்ட். அதே மாரி தான் தாத் தாத் தாவோட சவுண்ட் வந்து ஹெவியா இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பா பா வந்து ஹெவி லெட்டர். நல்லா ஹெவியா வந்து சொல்லணும். வா வாவும் ஹெவி லெட்டர் நல்லா ஹெவியா சொல்லணும். நுனி நாக்க வெளிய வச்சு நல்லா ஹெவியா வந்து சொல்லணும். வா ஐன் ஐன் சொல்லும்போது ஐ இன் ஐ ஐ சொல்லும்போது ஐல நூன் சவுண்ட் வரக்கூடாது. ஐன் ஐ தொண்டையோட நடுவுலேருந்து வரணும். சரிங்களா? ஒயின் ஒயின் வந்து ஹெவி லெட்டர். தொண்டையோட ஆரம்பத்துலேருந்து வரணும். ஃப்ரண்ட் பார்ட் ஆஃப் த த்ரோட்லேருந்து வா ஒயின் ஹெவியா வரணும். ஒய் சொல்லும்போது நூனோட சவுண்ட் வரக்கூடாது. இன் சொல்லும்போது தான் நூனோட சவுண்ட் வந்து வரணும். ஒயின் ஃப ஃப சொல்லும்போது ஃப இந்த மாதிரி வந்து சொல்லணும். சரிங்களா? லாஸ்ட்ல அலிஃப் மத்தில வந்து நிறுத்துவோம். ஃபா ظா ஐன் ஒயின் ஃப இப்படி வந்து சொல்லணும். நெக்ஸ்ட் லைன் பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். காஃப் காஃப் வந்து ஹெவி லெட்டர். கா சொல்லும்போது அந்த அலிஃப் மத்திய ஹெவியா இருக்கணும். லாஸ்ட்ல இஃப் ஃபேல வந்து ஏர் ஃப்ளோ ஆகணும். இஃப் காஃப் கஃப் காஃப் வந்து லைட் லெட்டர். இந்த கேஃப்ல இருக்கிற அலிஃப் மத் லைட்டா இருக்கணும். லாஸ்ட்ல இஃப் சொல்லும்போது ஏர் ஃப்ளோ ஆகணும். கஃப் லாம்